அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள் கொடிய காலத்துல இருக்கிறோம். அப்ப இந்த நாட்களை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நாட்கள்லாம் என்ன? இன்னைக்கு டேட்டு 26. இந்த 26ஆம் தேதி நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்றியா? நாளைக்கு 27ஆம் தேதி திங்கட்கிழமை. அந்த திங்கட்கிழமை நீ எப்படி பிரயோஜனமாக்கிக் கொள்ள போறீங்க? வரக்கூடிய வாரம் இந்த 7 நாட்கள். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, கடைசி நாள் கரெக்டா சொல்லிட்டீங்க சனிக்கிழமை. அப்ப இந்த 7 நாட்களை நீ எப்படி பிரயோஜனமாக்கி கொள்ளுவ? அப்ப இன்னும் நீ இதை பிரயோஜனமாக்கி கொள்ளாமல் இந்த 7 நாட்களை நீ பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமலே போனா அதுக்கு பேர் என்ன பெயர் சொல்லுங்க? ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுக்குறோம், அதை நீ பிரயோஜனமாக்கிக்கோன்னு சொல்லி கொடுக்குற, அதை நீ பிரயோஜனமாக்கி கொள்ளாம பண்ணிட்ட. அப்ப அந்த பொருளை நீ என்ன பண்ற? வீணாக்கிட்டீங்க. வேற வார்த்தை சொல்லுங்க. ஏன் வீணாக்குறீங்க? உனக்கு நல்ல ஒரு நம்பிக்கையில நான் உனக்கு கொடுத்தேன், அந்த நம்பிக்கை நீ என்ன பண்ற? கெடுக்கிற, உதாசீனப்படுத்துற. அப்போ உங்களுக்கு ஒரு வாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், வரக்கூடிய நாட்களை கொடுக்கிறார். அப்ப அந்த நாட்களை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் போவா என்று சொன்னால், அப்போ நம்ம அந்த நாட்களை கொடுத்தவரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? உதாசீனப்படுத்துறோம். நான் நம்பி யார்கிட்ட பைக்கை கொடுத்துட்டு போறேன்? நம்பி நம்ம தம்பி கிட்ட பைக்கை கொடுத்துட்டு போறேன். அப்ப நான் வரும்போது அந்த பைக் எப்படி இருக்குது? நான் வண்டி ஓட்டும் போது வளைஞ்சு வளைஞ்சு போகுது. நான் ஸ்டெடியா தான் பிடிக்கிறேன், ஆனா அது எப்படி போகுது? அப்ப வளைஞ்சு வளைஞ்சு போச்சுன்னா நான் வந்துட்டு சொல்றேன், டேய் என்னடா ஒரு மாதிரி இருக்கு பாஸ்டர், ஒரே பள்ளம் ஒரே மேடு, எங்க பார்த்தாலும் அந்த கவர்மெண்ட் ரோடு ஒழுங்காவே போடாம வச்சிருக்கேன், என்ன செய்யறது? நான் சொல்றேன், 8 வருஷமா நானும் இந்த ரோட்ல தான்டா, 8 வருஷமா நான் இந்த ரோட்ல தான் போயிட்டு இருந்தேன், இந்த ரோட்ல தான் போனேன், ஒரு வாரத்திலயா இந்த ரோடெல்லாம் மோசமாயிட்டு. அப்ப என்னன்னா என்ன நடந்திருக்கு? அப்பன்னா நீங்க என்னமோ பசங்க பண்ணி நான் உதாரணத்துக்கு புரியணுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் நம்பி கொடுத்தத போட்டு உதாசீன பண்றோம். ஆமென். அப்ப ஆண்டவர் உனக்கு பலத்தின் மிகுதியினால் ஒரு 80 வருஷத்தை வச்சிருக்கிறார், யாருக்கு எப்படியோ தெரியல. அப்ப அந்த நாட்களை ஆண்டவர் உனக்குன்னு ஒரு திட்டத்தோட தான் இந்த பூமியில உன்னை மனுஷியாய், உன்னை மனிதனாக, உன்னை ஊழியக்காரனாக, உனக்கு ஊழியக்காரனுக்கு உதவி செய்கிறவனாக, இந்த சபை விசுவாசியாக, இந்த வீட்டாராக, இந்த கணவனாக, இந்த மனைவியாக, அவர்களுக்கு இவர்கள் பிள்ளையாக, எல்லாம் பக்கா பிளானோட திட்டத்தோட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்திருக்கிறார். எதுவுமே தேவன் திட்டத்திற்கு மாறாக நடக்கவில்லை. எல்லா ஆண்டவர் திட்டத்தின்படியே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லாம் பக்காவா நீ பிறப்பிலிருந்து மரிப்பது வரைக்கும் எல்லாமே ஆண்டவர் உனக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். இதை தான் நீ செஞ்சு முடிக்கணும், இதை தான் நீ நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அதை நம்ம நிறைவேற்றாமல் போட யாரை நம்ம உதாசீனப்படுத்துறோம்? சொல்லுங்க பாப்போம். தேவனை உதாசீனப்படுத்துறோம். நான் இன்னைக்கு வாலிபர்கள், கணவன் மனைவி இந்த 2 பேரை பார்த்து நான் முடிக்க போறேன். ஆமென். அல்லேலூயா. வாலிபர்களுக்கு வார்த்தையை கொடுத்துருவோம், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு நல்ல ஒரு நம்ம நிறைய, நானும் சின்ன வயசுல அந்த டீனேஜ் அந்த குறிப்பிட்ட ஒரு 22 24 வயசுல இருக்கும்பொழுது அதிகமாக என் காதல விழுந்த ஆவிக்குரியவான்கள், பரிசுத்தவான்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தம்பி இதுதான் கரெக்டான டைம், உன் காலத்தை நீ கரெக்டா பயன்படுத்திக்கிட்டனா உன் எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்கும். இந்த வாலிப நாட்கள்ல நீ உன் காலத்தை ரொம்ப பிரயோஜனமா ஆக்கிக்கிட்டனா உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீ உன் எதிர்காலத்துல நீ எப்படி இருக்க போறன்றதற்கு முக்கியமான ஒரு தருணம் எதுதான்? இந்த வாலிப நாட்கள். இந்த வாலிப காலத்துல உன் டைமை நீ வேஸ்ட் பண்ணி உதாசீனப்படுத்திட்டு போவனா உன்னுடைய எதிர்காலத்துல நீ ரொம்ப வேதனைப்பட வேண்டியது இருக்கும். அதனால ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த நாட்கள் நீ நினைத்துக்கொள். திரும்ப திரும்ப எந்த ஊழியக்காரங்களை பார்த்தாலும் எங்ககிட்ட அதை தான் சொல்லுவாங்க. எந்த பாஸ்டர்கிட்ட நாங்க போய் நின்னாலும் அந்த பாஸ்டர் தான் சொல்ல, தம்பி டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, டைமை என்ன பண்ணிடக்கூடாது. நான் இன்னைக்கு ஹவுஸ் விசிட்டிங் போற இடத்துல ஒரு அம்மா இவ்வளவு பெரிய பேப்பர்ல வசனத்தை எழுதி வச்சு படிக்கிறாங்க. ஏன் படிக்கணும்? அவ்வளவு பெரிய பேப்பர்ல எழுதி வச்சு லெட்டர்ஸ் எல்லாம் பெருசாக்கி. சொல்லுங்க, கண் பார்வை. அப்ப நான் உங்க பையன் கிட்ட சொல்றேன், தம்பி இன்னைக்கு உங்க அம்மா விட உனக்கு நல்ல கண்ணு தெரியுது. சோ இன்னைக்கு அந்த அம்மா வருத்தப்படுறாங்க, நான் பைபிள் ஒரு நாளைக்கு படிச்சியா ஒரு வருஷத்துல பைபிளை முடிச்சியான்னு சொல்லும் பொழுது அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு கஷ்டமா இருக்குமாமா? எல்லாராலையும் படிக்க முடியுது, எனக்கு கண் பார்வை மட்டும் நல்லா இருந்துச்சு, இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்?
படிச்சிருப்பேன்னு சொல்லி. அப்ப அந்த வருத்தத்தை நீயும் அதே வயசுல போய் பட போறியா? அப்ப இந்த வயசுல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு பாப்போம். கவனிக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கு நல்ல கண்ணு இருக்குது, இன்னைக்கு நல்ல பலன் இருக்குது. 45 வயசுக்கு 40 தாண்டினாலே முட்டுல சொடக்கு சத்தம் கேட்குது. கடக்கு புட்டாக்க டுபுக்கு டபக்குண்டு முட்டி போட முடியல, கை வலிக்குது, நிக்க முடியல, எல்லாம் வலி வந்து 40 தாண்டும் பொழுது என்னெல்லாம் வந்துருது? எல்லா வலி வந்துருது. பிரஷர் வருது, சுகர் வருது, கொலஸ்ட்ரால் வருது, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு வருது, எல்லாம் வந்துருது 40 வயசு தாண்டாலே. இந்த வாலிபத்தில் உனக்கு எவ்வளவோ ஆண்டவர் கிருபைய பலனை கொடுத்திருக்கிறாரு. உன்னால எத்தனை அதிகாரம்னாலும் எவ்வளவு மணி நேரம்னாலும் கண்டிப்பா ஜெபிக்க முடியும், பண்ண முடியும். ஏன் செய்யல? அப்போ உன் நாட்களை நீ வெறுமையாக்கிட்டு இருக்கிற, உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கிற. எப்படி உதாசீனப்படுத்துற? உன் டைம்ல வேற என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. தேவனுக்கு உன்னால நேரம் கொடுக்க முடியும். ஏன்னா வேதம், நான் ஏன் திரும்ப திரும்ப உன் வாலி நாட்கள் ஆண்டவரே நீங்க சொல்றீங்களே பாஸ்டர், என் ஊர் உலகத்துல வேற வேலையே இல்லையா? ஏன் எப்ப பார்த்தாலும் ஜோமன்ன்றீங்க, எப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட உட்காருன்றீங்க? ஏன்னா வேதத்துல அதை தான் கர்த்தர் சொல்றாரு. மோசே 80 வயசுல சொல்ற, ஆண்டவரே நாட்களை எண்ணுகிற ஞானத்தை எனக்கு கொடுங்க. மோசே 80 வயசுல ஜெபிக்கிறாருங்க. ஒரு நாட்களை கதையை போல நாங்க கழிச்சிட்டோம். என் நாட்கள், அவர் எவ்வளவோ நாட்கள் ஜெபம் பண்ணின மனிதன், 40 நாட்கள் இரவும் பகலமா ஜெபித்த மனுஷன் சொல்றாரு, கதையை போல கழிச்சிட்டோம். நம்ம ஒரு நாள்ல 4 மணி நேரம் கூட கொடுத்தது கிடையாது. நம்ம வாய் திறந்து அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேங்கிறோம். நான் நாட்கள் வேஸ்ட் ஆகிட்டேன், இன்னும் துணிகிறோம் நம்ம மனசுக்குள்ள. நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆனா 40 நாட்கள் ஜெபித்த மோசே சொல்லுகிறாரு, நாங்க கதையை போல கழிச்சிட்டோம். பைபிள் படிச்சீங்களா? படிக்கதான் செய்யறேன்றீங்க. ஜெபிக்கிறீங்களா? ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன்றீங்க. ஆனா மோசேட்ட கேட்ட அவர் அழுவாரு, நான் இன்னும் அறியணும். பவுல கேட்ட சொல்லுவாரு, நான் இன்னும் ஆண்டவர் அறியணும். மோசே கிட்ட கேட்டா சொல்லு, நான் இன்னும் ஜெபிக்கணும். ஆனா நம்மகிட்ட கேட்டா, நான் படிக்க தான் செய்யறேன், நான் ஜெபிக்க தான் செய்யறேன். அப்ப என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம்? அவ்வளோ தூரத்துக்கு நம்ம யாரா மாறிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாலிப நாட்கள் நீ தவற விட்டு அந்த 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எந்த அளவுக்கு விளைக்கிரயம் கொடுக்கணுமோ உன் நாட்களை நீ பிரோஜனப்படுத்தி கொள்ளுவன்னு சொன்னா, உன் 40 வயசு 30 தாண்டும் போதே உன் கூட ஆண்டவர் இருக்கிறான்றது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நீ அந்த ஸ்டேஜை, நீ ஒரு ஆண் என்கிறது ஒரு 30க்கு மேல தெரிய ஆரம்பிக்கும். அந்த வயசுல ஆகும் பொழுதே உனக்கு தேவையான கணத்தை கர்த்தர் கொடுப்பார், உனக்கு தேவையான சம்பத்தை கர்த்தர் கொடுப்பார், உனக்கு தேவையான சகலத்தையும் கர்த்தர் கொடுத்துதான் அந்த 30 தாண்ட வைப்பார். அந்த 30க்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட விழுந்து கட, அந்த 30க்கு மேல போகும்போதே உன் கூட ஆண்டவர் இருக்கிறான்னு வெளிப்படுறோம். உண்மையை சொல்றேன். அந்த 40 வயசுல எல்லாம் போகும்போது உன் கூட மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறாரு. நீ உலகத்துல தனித்தவன் என்பதை ஆண்டவர் தேசங்களுக்கு காட்ட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அதனால இந்த நாட்களில் இந்த 40க்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க தேவ சமூகத்துல என்ன பண்ணுங்க? உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. யோசுவா என்கிற வாலிபன் அதுல ஏன் குறிப்பிடணுங்க? யோசுவா என்கிற ஒருத்தன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை என்று சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. ஆனா அங்க ஆண்டவர் சொல்ல, யோசுவா என்கிற வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனா இருந்தான். இன்னைக்கு நம்ம எதை விட்டு பிரியாமல் இருக்கிறோம்? யோசிச்சு பாரு. எதை விட்டு நீ பிரியவே மாட்டேங்கிற? ஆனா வாலிபனாகிய யோசுவா தேவ சமூகத்தை விட்டு பிரியாதவனாய் இருந்தான். ஜெபத்தை விட்டு பிரியவே இல்லை. பைபிள் படிச்சாருன்னா படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபம் பண்ணினாருன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பிரியவே மனசு வரல. உங்க வீட்டுல சாப்பிட கூப்பிடணும், தம்பி சாப்பிடவா? இருங்கம்மா, அதை படிச்சுட்டு வந்துருதம்மா பைபிள. பிள்ளை சாப்பிடவா? இல்லம்மா, கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வந்துருதம்மா. இன்னைக்கு நம்மளை சாப்பிட கூப்பிடும் போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க? எதை பண்ணிட்டு ஓடி வரோன்னு சொல்லிட்டு ஓடி வரோம்? பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நான் வந்துருதம்மா. ஜெபம் பண்ணிட்டு இருக்கமா, நான் வந்துருதம்மா. என்னடா சொல்றீங்களா? அப்போ ஏன் ஆண்டவர் யாரத்தான்? யோசுவா என்கிற பணிவிடைக்காரன். நல்ல அவன் அறிமுகப்படுத்தும் போது அவன் பணிவிடைக்காரன். அவன் காத்திருந்து அவனுடைய முடிவு 40 வயசுக்கு போகும்போது அவன் தான் தலைவன். அவர்தான் தலைவன். எத்தனை சத்தியம் புரியுது? வாலிப
வாலிபனாய் இருக்கும்போது பணிவிடைக்காரன். இந்த வாலிப நாட்கள் நீ அப்பாட்ட காத்திருந்தன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் 40 வயசுல இருக்காது. இன்னைக்கு சாதாரண ஒரு பையனா, ஒரு கூலி வேலை செய்யற ஒரு அம்மா அப்பா பிள்ளையா நீ இருக்கலாம். நீ அப்பா சமத்துல காத்திருந்து பார், உன் 40 வயசுல எழுதி வைத்துக்கொள், உன் ஆண்டவர் எஜமானா உட்கார வச்சிருப்பார். ஆமென். யோசுவா என்கிற வாலிபன் பணிவிடைக்காரனா இருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே இல்லை. ஆனா யோசுவாக்கு தெரியுமா நான் தான் அடுத்த தலைவர் ஆக போறேன்? தெரியாதுங்க. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவ சன்னிதானம். எத்தனை வாலிபர்களுக்கு தெரியும் நம்ம சர்ச் இங்க தான் இருக்குது, திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன் வியாழன் வெள்ளி சனிலாம்? சொல்லுங்க, எத்தனை வாலிபர்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் இங்க சர்ச் இருக்குதா இல்ல எல்லா நாளும் இருக்குதான்னு சொல்லி சொல்லு. எத்தனை வாலிப பிள்ளைங்க வேலை வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வர? படிக்கிற பிள்ளை போ, வேலை பார்க்கறப்போ, சும்மா இருக்கிற தம்பிங்களா என்னடா அப்ப கவனிக்கவே இல்லை அவன்லாம். எப்படி உன்னை உயர்த்துவார்? ஆனா வாக்குத்தத்தம் இருக்கு பாஸ்டர், தீர்க்க தரிசனம் இருக்கு பாஸ்டர், எல்லாம் இருக்கும், நிறைவேறாது. தீர்க்க தரிசனம் இருக்கும், வாக்குத்தத்தம் இருக்கும், சொன்னதே நான் தான், ஆனா நிறைவேறாது. ஆமென். ஏன் நிறைவேறாது? யோசுவா காத்திருந்தார், நிறைவேறுச்சு. நம்ம தான் காத்து இருக்கு இல்லையே, அப்புறம் எப்படி நிறைவேறும்? எத்தனை பேர் ஆண்டவர் சொல்றீங்க அப்பா பாதத்தில் விழுந்து கிடப்பேன், இந்த வாலிப நாட்கள்ல போய் உன் டைமை பிரோஜனப்படுத்து. யோசுவாலாம் தம்பி மாறுங்க சொல்லுங்க. நீங்களா யோசுவான்னு சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, தம்பி மாறுங்களா? ஆமா, நீங்களா சொல்லுங்க. நாங்களா எஸ்தர். ஆமென். எஸ்தர் ஒரு வாலிப ஒரு தங்கச்சி, நெருக்கம் வந்துச்சு. அவ செஞ்ச காரியம் அதுதான். 3 நாள் உபவாச ஜெபத்தை நியமிச்சான். எஸ்தர் என்ன பண்ணனா, 3 நாள் என் வேலைக்காரிகளுக்கெல்லாம், என் உதவிக்காரங்களாம் நான் கட்டளை எடுக்கிறேன், நாங்கெல்லாம் கூடி இருந்து ஜெபிக்கிறோம். சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டா நீ என்ன பேசுற? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பழகினா நீ என்ன பேசுற? ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய கனி சொல்லு. உன்னை பிசுக்குனா உனக்குள்ள இயேசு என்கிற சாறு வடியணும். உன்னை பிசுக்குனா அவன் இவன் அவா இவா, அந்த பொருள் இந்த பொருள், அந்த சாறு வடிச்சிடக்கூடாது. ஆமென். எஸ்தர் தேவ சன்னிதானத்தில் வந்து முழங்கால் படியிட்டு 3 நாட்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தேசத்துக்கு இன்னும் மேன்மைப்படுத்தினார். ராஜாவுடைய பொற்செங்கோல் எஸ்தருக்கு நேராக நீட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு உங்க வரக்கூடிய கணவன் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாது. உனக்கு ஆசையா வரணும்னா இன்னைக்கு உட்காந்து ஜெபிச்சிடணும். நீங்களாம் உட்காந்து வாலிப பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். உனக்கு நேரம் ஆண்டவருடைய பொற்செங்கோல் நீட்டப்படும். கர்த்தர் உங்களை பார்த்துலான்னு சொல்றாரு, தங்கச்சி மாறுங்கலாம். ஏன்னா இந்த வாலிப வயசுல தான் எது பறக்கும் சொல்லுங்க? சிறகுலாம் முளைக்கும், ரெக்க கட்டி பறக்குது. ஐயா ஐயாவோட மனசு அப்படின்னு என்ன ஆகும்? எல்லாமே பெருசா தெரியும். யார் வில்லனா தெரியுமா இந்த வாலிப வயசுல? நம்ம பிள்ளைகளுக்குலாம் முத வில்லன் நான் தான். இந்த பாஸ்டர் படுத்துற பாடு. 2வது வில்லன் அம்மா அப்பா. யாரு? யாரெல்லாம் உனக்கு செய்யாதே செய்யாதே செய்யாதேன்றாங்களோ அவங்கெல்லாம் யாரா மாறிடுவாங்க? எப்பவும் கத்தி தூக்கிட்டு வர மாதிரி தெரியும், எப்பவும் கண்ணை தூக்கிட்டு வர மாதிரியே தெரியும். உங்களுக்குலாம் வில்லனா யாராயிருவாங்க? ஆனா யார் ரொம்ப நண்பன் ஆயிருவா தெரியுமா? பாத்தியா? பேசுனியா? சொன்னியா? அவங்களாம் யாராயிருவாங்க? ரொம்ப சிநேகிதமாயிருவாங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்ட், ரொம்ப நெருக்கம். அன்னைக்கு நாங்க நாகர்கோவில சர்ச் முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒழுங்குனேசேரி பாலத்தை தாண்டும் போது ஒரு தம்பிங்க 2 பேர் ஒரு பைக்ல டிராவல் பண்றாங்க. புதுசா ஆள் கல்யாணம் பண்ணிட்டு போறோம், கட்டி பிடிச்சிட்டு போற மாதிரி ரொம்ப அப்படி நெருக்கிட்டாங்க. யாரா இவனுங்க? கதை பேசிட்டே போறானுங்க அவனுக்கு பாட்டுக்கிட்டு. அவ்வளோ ஒரு சிநேகிதம். யோசிச்சு பாரு, இன்னைக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களா என்ன பேசிக்கிறீங்க? என்ன பேசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க 2 ஃப்ரெண்டுங்க இருக்கிறீங்க, 2 ஃப்ரெண்டு இருக்கிறீங்க. தம்பி வாமா இதுல உட்காருமா, நீ வாடா இதுல உட்காருமா, சீக்கிரம் வாங்க டைம் ஆயிட்டு. இனி என்னைக்கு கணவன் மனைவிக்கெல்லாம் நான் பேசுறது?
ஆமென். 2 பேர் பேசிக்கிங்க பார்ப்போம். 2 பேர் பேசிங்க. கை சும்மா சும்மா பேசிக்கிங்களேன். பேசுனா பேச மாட்டான். மற்ற நேரம் வாயில வா 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 வாட்டும் பேசு. ஹாய். இவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்ப ஏசப்பா உங்க நடுவில் வந்து உட்காருவார். அவர் காதுல விழுமா விழாதா? நீ சொல்லுவ பேசுனியான்னு கேள்றா பேசுனியான்ட்டு. இவன் சொல்லுவான் இன்னும் பேசவே இல்லை சொல்லு. ஆனா எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏசப்பா பார்த்துட்டே இருப்பார். நீ சொல்லுவ பாத்தியான்னு கேள. இவன் சொல்லுவான் டைம் ஆயிட்டு நான் இப்போ பார்த்துக்கிறேன். ஏசப்பா பார்த்துட்டே இருப்பார். இவன் அனுப்புறது இவன் பார்க்கறதுக்குள்ள யார் பார்த்துருவா? இவன் இங்க இருந்து சொல்லி சேட்டலைட்ல போயிட்டு திரும்பி தான் போனுக்கு ரீச் ஆகும். அதுக்குள்ள அப்பா சேட்டலைட்ல ரீச் ஆயிரும். ஒரு மீட்டிங் லைவா நடக்குதுன்னா நீங்க அப்படியே யூடியூப்ல பார்க்கும்போது 4-5 செகண்ட் பேக் வந்து தான் அந்த வாய்ஸ் வரும். ஏன்னா அது போயிட்டு வரணும்ல. ஆனா அப்பாவுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிடும். நீ பேசுறது நீ பழகிறது எல்லாமே அப்பாட்ட போயிட்டு தான் திருப்பி ஆட்டு வரும். அப்ப ஆண்டவர் அன்போட உன்னை பார்த்து இன்னும் பேசு பேசு நீ பாரு பாரு தடவி கொடுத்துக்கிட்டே உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரா? அவர் அவமானப்படுத்தி வெக்கப்பட்டு என் பிள்ளைங்க சபைக்கு போறாங்க, பரலோக சாட்சி சபைக்கு, இவ்வளவு அழுக்கான காரியத்தை என் மனசுல நினைச்சிருக்கிறாங்க, இவ்வளவு கேடான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைப்பாரு ஆண்டவர். சொல்லுங்க பாப்போம். இவங்க பரலோக சாட்சி சபைக்கு போறாங்களே, வசனத்தெல்லாம் கேட்டாங்களே, நல்லா ஆராதிச்சாங்களே, நல்லா பேடு வாசிச்சான், நல்லா கீபோர்டு போட்டான், நல்லா பாட்டு பாடுனா, நல்லா கை தட்டினாங்க. ஆனா சர்ச்சை முடிச்சு வந்த உடனே என்ன பண்றாங்க? திருப்பியும் வேதம் சொல்லுது உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. ஏன் உன்னால ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரம் வாசிக்க முடியல? ஏன் ஒரு நாள் உங்களால ஒரு 10 அதிகாரம் வாசிக்க முடியல? ஏன் உன்னால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியல? அப்போ உன் டைம் வேற எங்கேயோ ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குது, எங்கேயோ போய் செலவழிஞ்சுக்கிட்டு இருக்குது. எங்க? இனிதான் போய் கண்டுபிடிக்கணும் என்பதல்ல, ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் என் டைம் எங்க போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த 30 வயசுக்குள்ள 40 வயசுக்குள்ள நீ கஷ்டப்பட்டுட்டனா உன் 40 தாண்டும் போது நீ தாங்க மகிமை, உன் கூட ஆண்டவர் மகிமையா இருப்பது அநேகர் பார்ப்பார்கள். ஆனா இந்த நாட்களை சும்மா இருந்துட்டியோ உன் 40 வயசுலயும் உன் 75வது வயசாகிற அப்பா கிட்ட கையேந்திட்டு நிற்ப, உன் 65 வயசாகிற உன் அம்மா கிட்ட கையேந்தி நிற்ப. நீயும் செத்து அவங்களையும் சாகடிச்சு உன்னை நம்பி வரக்கூட மனைவியும் சாகடிச்சு அதுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையும் நோஞ்சா மாதிரி இருந்து குடும்பமே அகோரமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு உன் நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கொள். எத்தனை பேர் நீங்க மனம் மாறணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. 2வது உங்க நாட்களை பிரயோஜனமாக்கி கொள்வதற்கு கணவன் மனைவி. எத்தனை பேர் இங்க கணவன் மனைவியா வந்திருக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்ப்போம். கணவன் மனைவியா வந்திருக்கிறவங்க. சரி, இப்ப இந்த கணவன் மனைவி மாறுங்க இருக்கிறீங்க, நீங்க உங்க நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? உங்க வாழ்க்கை எதுங்க? உங்களுக்கு உலகமே எதுதான்? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு உலகமே எதுதான்? உங்களுக்கு உலகம் எதுங்க? கேட்கல. குடும்பம். உங்க வாழ்க்கை எதுதான்? உங்க எதிர்காலம் என்னது? சொல்லுங்க. ஆமா, எல்லாமே குடும்பம். அப்போ நாட்களை நீ பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? சர்ச்சிலிருந்து ஆரம்பிச்சிடாத, நீ மாய்மாலக்காரியா மாறிடுவ. நீ நிறைய சகோதரிகள் சர்ச்சிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க, அது ஒப்பேறாது. உன் நாட்கள் பிரயோஜனமாக்கி கொள்வது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும், உன் குடும்பம். ஆமென். உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து. அப்போ உங்க குடும்ப காரியங்களை நீங்க பிரயோஜனமாக்கி கொள்ளணும். உங்க குடும்பத்தை பிரயோஜனம் உள்ளதா மாத்திக்கிடணுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை கணவன் மனைவி சேர்ந்து வந்திருக்கிறீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்தும். கணவன் மனைவி நாங்க சேர்ந்து வந்திருக்கிறோம். 1 2 3 4 5 6
என் கணவன் வரல, நாங்க மட்டும் வந்திருக்கிறோன்றவங்க 1 2 3 4 5 6, இதுதான் மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சீக்கிரம் எல்லாம் முதல் வரிசையில் கை தூக்க வைப்பாரு. நல்ல கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க பாவம். இல்லையே சிலர் கை தட்டு குறையுது. அல்லேலூயா. ஆண்டவர் வாலிபர்களுக்கு பேசும்போது என் கூட பேசினார், இதுல என் கூட பேசல நினைச்சிடாத, இது உனக்குரிய வார்த்தை. அதுலயும் என் கூட பேசினார்னா பேசுவார் அவர். ஆனா இதுதான் யாருக்குள்ள வார்த்தை? இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயே திருமணமானவர்களுடைய வார்த்தை. அப்போ இன்னைக்கு ஏன் இன்னைக்கு இவங்களாம் சேர்ந்து வந்திருக்கிறாங்க, நம்மளாம் சேர்ந்து வராம இருக்கிறோம்? அப்போ எதனால இவ்வளவு தூரம் ஒரு மாற்றம் சொல்லுங்க பாப்போம். அப்போ உங்க குடும்பத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னா முதலாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்க குடும்பத்தை ரொம்ப நேசிக்கணும். ஆமென். நான் இந்த போனை நான் பத்திரமா வச்சுக்கணும்னா இந்த போனை நான் என்ன பண்ணணுங்க சொல்லுங்க? நான் ரொம்ப நேசிச்சாதான் இதை பத்திரமா வச்சுப்பேன், கீழே வைக்க மாட்டேன், தொடச்சு வச்சுப்பேன். இதை நான் நேசிக்கவே இல்லைன்னா இதை என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து அப்படி தூக்கி போடுவேன். அதை தூக்கி இப்படி போடுவேன், அதை பிடிச்சி இப்படி இழுப்பேன், அதை அப்படி பண்ணுவேன். அப்போ என்னுடைய அன்பு எங்க இருக்குதோ அதை நான் பத்திரமா பார்த்துப்பேன். என் அன்பு எங்க இல்லையோ அதை நான் கேர் பண்ணவே மாட்டேன். அப்போ குடும்பத்தை நீ ஏன் பிரயோஜனம் பண்ணி கொள்ளவில்லை? ஏன் இன்னும் அந்த கணவன்மார்களை ஆண்டவர்களை நடத்த முடியல? கணவன் மனைவி ஒன்னா வந்து ஏன் உனக்குள்ள ஒரு அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்குதுன்னா, இன்னும் உன் கணவனை நீ நேசிக்கல, இன்னும் உன் மனைவியை நேசிக்கல. இது வெறும் கணவனை விட்டுட்டு வந்தவங்களுக்கு மட்டுமில்ல, ஒன்னா பைக்ல வந்த ஆளுக்கும் தான். ஆமென். சத்தமா சொல்லுங்க. சில நேரம் ஒன்னா பைக்ல வருவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? வெற்றிடம். சிலவங்க பிரிஞ்சு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா ரொம்ப ஒன்னா வந்தவங்களை விட பிரிஞ்சு வந்தவங்க ரொம்ப அன்பு கூறுவாங்க தான் கணவன் மனைவி மேல. நம்ம ஒன்னா வரும்போது பார்ப்போம், ஆகா 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 என்னம்மா ஒன்னா வருதுங்கடா, சமத்து குட்டிடா. போய் பார்த்தாதான் தெரியும் பிளவு இருக்கும் பாரு, பிளவு. அப்போ ஏன் உன் குடும்பத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உங்க குடும்பத்தை நேசிக்கணும். ஆமென். ஏதோ இப்ப பக்கத்து வீட்டு குடும்பத்தை நேசிக்க சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு பிரசங்கம் வேற. இன்னைக்கு நான் என் குடும்பத்தை நேசிக்கிறேன் தான் பாஸ்டர் நீங்க நினைக்கிறீங்க. உண்மையை சொல்ல போனா இன்னும் நம்ம குடும்பத்தை உண்மையை என்ன பண்ணல? நேசிக்கல. உங்க குடும்பத்தை என்ன பண்ணல? நேசிக்கல. உங்க குடும்பத்துல உங்க கணவனை உங்க மனைவிய நீங்க நேசிப்பீங்கன்னு சொன்னா அந்த கணவன் மனைவி அன்புக்குள்ள இருக்கிற ரிசல்ட் என்ன ரிசல்ட் இருக்குன்னா, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அன்புக்கு என்ன கிடையாது? தற்பெருமை கிடையாது, ஈகோ கிடையாது. கணவன் மனைவி நான் என் கணவனை நேசிக்க போய் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏய், உன்னை கட்டி கொடுத்தனால வாழ்ந்துகிட்டு இருக்க, நான் கல்யாணம் பண்ணி வச்சதுனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் என் கணவன் கூட அதனால தான் இவ்வளோ சகிச்சுக்கிட்டு, இவ்வளோ பொறுத்துக்கிட்டு, இவ்வளோ அப்படி பண்ணிட்டு. பொறுத்ததெல்லாம் ஓகே. பொறுத்ததுல என்ன கனி வரணும்? பொறுமையில என்ன கனி வரணும்? அந்த நேசம். அந்த பொறுமையில போய் அமைதியா போயிட்டு திரும்பி வர்றது கிடையாது நேசம். பொறுமையில போயிட்டு வாயை திறந்தா வம்பு எதுக்கு? அடக்கிக்கிட்டு ஹலோ, நீ பொறுமையா இருக்கிற, ஆனா கனி இல்ல. பொறுமை இருக்குது, ஆனா அதனுடைய பொறுமையே என்னதாங்க? கனி. சத்தமாமே சொல்லுங்க. தண்ணி தான், இதை குடின்னு சொல்லி நான் கசப்பு கலந்த தண்ணியை குடிக்கிறேன், இதுவும் தண்ணி தான், குடி. நான் குடிப்பியா? தண்ணினா சுவையா இருக்கணும், பொறுமைன்னா சுவையுள்ள பொறுமையா இருக்கணும். எத்தனை புரியுது?